இவரன் முன்னாடி ராவணன்னா போட்டு இருப்பார், போட்டு இருக்க மாட்டார். எப்படி ராவணன்னு தெரியும்? ஒருத்தர் சொன்னார் 10 தலையோட இருப்பார், அதனால ராவணன். இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு இன்னொரு குழந்தை வந்து கேட்டுது, இவருக்கு 10 தலை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ மந்தோதரிக்கு படுக்கையில இடமே இருந்திருக்காதே. அதுக்கு அந்த கவலை வந்துடுத்து. இந்த பக்கம் 5 தலை, அந்த பக்கம் 4 தலை, எப்படி படுத்துட்டு இருப்பார் அப்படின்னு. சரி, அதை விட ஒரு அட்ஜாயிண்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே போறது. அவருக்கு எவ்வளவு காதுன்னு, நான் 20 காது கரெக்டா அப்படிதானே கால்குலேட் பண்ணுவோம். இல்லையே சார், அதுதான் காது, தலைக்கு தலை வெல்ட் ஆயிடுது அப்படிங்கிறார். அதனால நான் சொன்னேன், சரி அப்படியே 2 காது. அப்ப அவ எப்படி பேசியிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். ஆத்துக்காரரோட பேசணும்னா இந்த 5வது தலையோட கடைசி காதுல போய் சொல்லிவிட்டு, இந்த அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் பாருங்க. அது நான் சொன்னேன், சரி அவருக்கு முதல்ல 10 தலை இருந்துதா? நான் சொன்னேன் இருந்தது. அப்படிதானே தசமுகன்னு எடுத்திருக்கா. ஆனா இன்னொரு இடத்துல அந்த குழந்தை கண்டுபிடிச்சு கொடுத்து தசகிரீவன் போட்டுருக்கு, 10 கழுத்து இருக்குன்னு போட்டு கொடுத்து. அது இந்த ஹைட்ரா மாதிரி இருந்திருப்பரா. அது ஒரு இது. சரி என்னதான் பண்றது? அப்பதான் எனக்கு தேசிகன் கூடவே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டார். தர்போதக்ர தசேந்திரியான மனஹான்னு விட்டார் சங்கல்ப சூரியோதயத்துல. 10 இந்திரியங்கள் படுத்துற பாடுதான் 10 தலை. இட் இஸ் அன் அலகாரிக்கல் டெபிக்ஷன். அவனுக்கு ஒரு தலை தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கா. ஒரு ஸ்ரீலங்கன் ஆத்தரஸ், அவ கடைசியில ஒரு 2 வருஷத்துல ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா, படிச்சேன். த லைன் ஆஃப் லங்காவோ இது ஒரு புஸ்தகம், அடி எனக்கு சட்டு ஞாபகம் இல்லை. புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றான்னா, ராவணன் வந்து குபேரன் கிட்ட சீஸ் பண்ண பூமி தான் இது. குபேரன் வாங்கி வச்சது. அந்த காலத்துல குபேரன் வந்து ரொம்ப தனவான், பிரைவேட்லாம் நல்லா கடன்லாம் கொடுத்து 24% நல்ல தீவு வாங்கிட்டார். ஸோ த கான்செப்ட் ஆஃப் பையிங் ஐலண்ட்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட். அதனால ஒரு தீவு வாங்கி வச்சுட்டார். அந்த தீவை வந்து இவன் கைப்பற்றினான், சீஸ் பண்ணிவிட்டான் ராவணன். அந்த புஸ்தகத்துல என்ன எழுதுறான்னா, இந்த லோக்கல் லெஜெண்ட்ஸை வச்சு, கிராமப்புறங்கள்ல லங்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சு அவ என்ன சொல்றா, ராவணன் குபேரன் கிட்டேந்து லங்கா என்கின்ற தீபத்தை, தீவை பெறும்போது 10 பிராந்தியங்கள் இருந்ததாம், 10 provinces. அதுல 10 மன்னர்கள் ஆண்டு வந்தாராம். ராவணன் இலங்கைய மட்டும் ஜெயிக்கல, ஒவ்வொரு பிராந்தியமாய் சென்று ஒவ்வொரு மன்னனையும் ஜெயித்தான். ஒவ்வொரு மன்னனை ஜெயித்த அத்தாட்சியாய், அடையாளமாய் தன்னுடைய சிரஸ்ல ஒரு தலை வச்சுன்னு வருவனாம். depiction in the feather, having another feather to your hat ன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி 10 தலை வச்சான். அதனால 10 தலைங்கிறது எக்ஸாக்டா 10 தலை இல்ல, அது கிரீடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது நிஜமான 10 தலையோ கிரீடத்துல இருந்த 10 தலையோ, மொத்தத்துல ராவணன் படுத்துட்டு இருந்தான்.